கொலேஜன் என்னது? கொலேஜன் என்ன மாதிரி நன்மைகள் நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடியும்? அண்ட் தென் கொலேஜன் ப்ரொடக்ஷனை எந்த விஷயம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பிளாக் பண்ண முடியும், என்னது குறைக்க முடியும்? 4வது நம்மளோட கொலேஜன் சார்சஸ் எங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்கும்? இந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யார் இந்த சேனலுக்கு ரொம்ப புதுசோ, ஹே காய்ஸ், வணக்கம், ஐம் லாவா, நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கொலேஜன் என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொலேஜன் வந்து ஒரு விதமான புரோட்டீன். நம்மளோட உடல்ல வந்து நம்மளோட தோல், நம்மளோட எலும்பு, தசைகள், டெண்டன், லிகமெண்ட் சொல்லக்கூடிய இந்த கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது டிஷ்யூக்களை இணைக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த லிகமெண்ட், டெண்டன் அப்படி நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே பில்ட் பண்றதுக்கு, ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இந்த கொலேஜன் ரொம்பவே அவசியம். கொலேஜன் வந்து ஒரு 16 டைப்ஸ் ஆஃப் கொலேஜன் இருக்கு. ஆனா நம்ம உடல்ல என்ன ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது 80-90% வந்து 3 டைப் ஆஃப், அதாவது 3 வகையான கொலேஜன் வந்து மேஜர்லி அதோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்கு. 3ன்னு என்ன சொல்ல, அது டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படி நம்ம சொல்லுவோம். அதை இந்த 3 வகையான கொலேஜன், முதல் வகை வந்து நம்மளோட தோல்ல, எலும்புல, டெண்டன்ஸ் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, மற்ற கனெக்டிவ் டிஷ்யூல பார்க்கலாம். டைப் 2ன்னு சொல்லும் போது அது அதிகமா வந்து எதுல பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ், இதுல பார்க்கலாம். மூணாவது வகை கொலேஜன் வந்து நம்மளோட தோல்ல பார்க்கலாம், நம்மளோட மசில், தசைகள்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளட் வெசல், நம்மளோட பிளட் வெசல் தமிழ் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட ரத்த குழாய் இருக்குல்ல, அதுல பார்க்கலாம். கொலேஜனோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அதோட நன்மைகள்னு பார்க்கும்போது, ரொம்ப ஓவரால் நன்மைன்னு சொல்லும் போது, நம்மளோட டிஷ்யூஸ், மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ் வந்து அது ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு, ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மசில் இப்போ நம்ம மூவ் பண்றோம்ல, அது ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த கொலேஜன் ரொம்பவே அவசியம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தாக்க நம்ம தோல்னு பார்க்கும்போது எலாஸ்டிசிட்டி, அப்போ நம்ம தோல்ல இருக்கிற அந்த ஹைட்ரேஷன், அந்த நீர் சத்து வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கொலேஜன் எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கு. சார்சஸ் ஆஃப் கொலேஜன் சொல்லும் போது எங்கிருந்து நம்மளுக்கு கொலேஜன் கிடைக்குது? கொலேஜன் வந்து 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து எண்டோஜினஸ் நம்ம சொல்லலாம். எண்டோஜினஸ்னா நம்ம உள்ளுக்கு, நம்ம உடல் உள்ளுக்கு சொந்தமாவே வந்து கொலேஜன், நம்மளுக்கு தேவையான கொலேஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். 2வது வந்து எக்ஸோஜினஸ் சொல்லுவாங்க. எக்ஸோஜினஸ்னா நம்ம வெளியிலிருந்து சாப்பாடு மூலியமா நம்மளுக்கு கொலேஜன் எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளிமெண்டா இருக்கலாம், சில சாப்பாடு வகைகள்ல இருந்து நம்ம வெளியிலிருந்து கொலேஜனை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது 2 சார்சஸ் மூலியமா தான் நம்ம உடலுக்கு வந்து கொலேஜன் கிடைக்கும். இப்ப நம்மளோட கொலேஜன் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஆர்கன்லையும் எப்படி அதோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதுன்னு பார்ப்போம், அதோட நன்மைகளை எப்படி கொடுக்குன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தோல்னு வச்சுக்கோங்க. தோலோட ஆரோக்கியம்னு சொல்லும் போது நம்மளோட தோலோட இலாஸ்டிசிட்டி, அதுக்கப்புறம் தோலோட ஹைட்ரேஷன், இந்த ஃபைன் லைன்ஸ், விங்கிள்ஸ் நம்ம சொல்றோம், சுருக்கம் உலருது நம்ம சொல்றோம், இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்மளோட கொலேஜன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தோல் வந்து இந்த ஷேப்போட இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, கொலேஜன் உள்ளுக்கு அதோட பாண்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால நம்மளோட பாடி, அந்த ஃபேஸ் ஷேப்லாம் அழகா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னொருத்தங்க பார்ப்பீங்க, சேகிங் ஆன ஸ்கின், வயதாக வந்து வயது முதுமை ஆக அவங்களோட தோல்லாம் அப்படியே சேகிங் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் அவங்களோட கொலேஜன் ப்ரொடக்ஷன் ஒன்று வீக்கா இருக்கலாம், ஆல்ரெடி இருக்கிற கொலேஜன் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டே இருக்கனால இன்னும் ஈஸியா அவங்களோட தோல் வந்து அந்த ஹைட்ரேஷனா பாண்ட் வந்து அழகா ஹோல்ட் பண்ண முடியாம, அது ஸ்ட்ரென்த் இல்லாம அது அப்படியே சேகிங் ஆகிட்டே வரும். 2வது ஜாயிண்ட் ஹெல்த், அதாவது நம்ம முட்டிகள்லாம் இருக்குல்ல, நிறைய பேருக்கு முட்டி வலி இருக்கு, அது முட்டி கிளிக்கிங் சவுண்ட் எல்லாம் கேட்கற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொலேஜன் வந்து எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, இந்த நம்மளோட எலும்புகள் இருக்குல்ல, ரெண்டும் உரசாம இருந்தா மட்டும்தான் நம்மளோட எலும்பு தேஞ்சு போகாம இருக்கும். இன்னொன்னு இந்த முட்டி வலிகள்லாம் வராம இருக்கும். இப்ப வந்து இந்த கொலேஜன் எப்படி ஹெல்ப் பண்ணுது பார்த்தா, கார்டிலேஜ் வழியா நம்மளோட முட்டிக்கு நடுவுல ஒரு கார்டிலேஜ் அண்ட் ஜெல் மாதிரி ஒரு இது இருக்கும். அதாவது நம்ம எலும்பு ரெண்டுமே ஒன்னா உரசாம இருக்கிறதுக்கு இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ கொலேஜன் சப்ளை நம்ம உடல்ல குறைய நம்மளுக்கு முட்டி வலிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. முட்டின்னு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா போன் ஹெல்த்தை பார்க்கணும். அதாவது நம்மளோட எலும்போட ஆரோக்கியத்துக்கு கொலேஜன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கேட்பீங்க. ஸோ கொலேஜனோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த எலும்போட மேஸ் இல்லாட்டி டென்சிட்டி நம்ம சொல்லுவோம், எலும்போட ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ அதோட டென்சிட்டி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த கொலேஜன் ரொம்பவே அவசியம். இல்லைன்னா ஈஸியாவே கொலேஜன் குறைவா இருந்துச்சுன்னா, இல்லை கொலேஜன் நம்ம ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா நம்மளோட எலும்போட டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும், அண்ட் ஈஸியா உடையிறதுக்கான சான்சஸும் இருக்கு. 4வது மசில் மேஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம தசைகளுக்கு எப்படி கொலேஜன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசிலை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும், அதோட பில்டிங் பிளாக்ஸா இருக்கிறதுக்கு, அண்ட் தென் நம்ம மசில்லாம் ஈஸியா சீக்கிரமா ரிகவரி ஆகணும் இப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த கொலேஜன் ரொம்பவே அவசியம். 4வது மசில் மேஸ், அதாவது தசை அளவு நம்ம சொல்லுவோம். நம்மளோட தசையை வந்து பராமரிக்கிறதுக்கும், 2வது அதோட வலுவை, அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த கொலேஜன் ரொம்பவே அவசியம்.
இப்போ எப்படி நம்ம உடல்ல கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றது இது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நம்மளோட கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளோட இன்டர்னலி பாடி உள்ளுக்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் சொல்லியிருந்தேன் எண்டோஜினஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நியூட்ரியன்ஸ் நம்ம உடல்ல சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஒன் ஆஃப் இட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விச் இஸ் ப்ரோட்டீன். நம்மளுக்கு ப்ரோட்டீன் வந்து மசில் ப்ரொடெக்ட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம சொல்லுறேன்னு. அதே போல நம்ம உடல்ல கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ப்ரோட்டீன் கொலாஜன் ஒரு விதமான ப்ரோட்டீன் என்ன. ஸோ நம்மளுக்கு ப்ரோ சத்து ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ரெண்டாவது வைட்டமின் சி. இதை பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், வேணா கீழே பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். வைட்டமின் சி நம்மளோட கொலாஜன் ப்ரொடக்ஷன் பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே அவசியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் காப்பர். இந்த ரெண்டு மினரல்ஸும் நம்மளோட கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே அவசியம். ரெண்டாவது வந்து காமன்லி எல்லாத்துக்கும் தெரியும், லைக் சப்ளிமெண்ட் எடுக்கிறது, கொலாஜன் சப்ளிமெண்ட் வெளியில இருந்து எடுக்கிறது, எக்ஸோஜினஸ் நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸோஜினஸ்னு சொல்லும் போது சப்ளிமெண்ட் பத்தி ஒரு தனி வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்காக நான் போடுறேன் ஃபியூச்சர்ல. அந்த வீடியோ பார்த்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கங்க. கொலாஜன் எந்த அளவுக்கு நல்லது, எந்த மாதிரியான கொலாஜன் எடுக்கலாம், எந்தெந்த கொலாஜன் நீங்க தவிர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான தனியாவே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அடுத்த ஒரு விஷயம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதில் என்னதான் நம்மளோட கொலாஜன் ப்ரொடக்ஷன் என்னென்ன விஷயம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ண முடியும் நம்ம ப்ரொடக்ஷனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு வயசு ஏற ஏற, அதாவது நம்மளுக்கு வயது முதுமையாக ஆக என்ன நடக்கும், நம்மளோட கொலாஜன் ப்ரொடக்ஷன் சொந்தமாகவே குறைய ஆரம்பிக்கும் ப்ரொடக்ஷன். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்ணணும், இல்லை குறைச்சிக்கிட்டே வாங்க நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்மோக்கிங் வந்து பண்ணுறதுனால உங்களோட கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது யூவி லைட் எக்ஸ்போஜர். யூவி லைட்ல ஸ்பெசிஃபிக்கா யூவிஏ ரேஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணனா உங்க தோல் உள்ளுக்கு டீப்பா பெனட்ரேட் பண்ணி நம்மளோட கொலாஜன் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரென்த், அந்த கொலாஜன் ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கிறதுக்கான தன்மை இந்த யூவிஏ ரேஸ்ல இருக்கு. ஸோ இதனால கூட உங்களோட கொலாஜன் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணி இருக்கிற கொலாஜனை வந்து அது பிரேக் பண்றதுக்கான சான்ஸும் அதிகமாகவே இருக்கு. மூணாவது ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டயட். உங்க உடலுக்கு தேவையான சில சப்ளை புரோட்டீன், காப்பர், ஜிங்க், அப்புறம் வைட்டமின் சி இதெல்லாம் நீங்க சரியா முறையான உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன் அளவுக்கு நீங்க எடுக்கலைன்னா இதனால கூட உங்களோட கொலாஜன் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா நிறைய பேர் நிறைய நியூ விஷயம், புது விஷயம் கொலாஜன் பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொலாஜன் வந்து வெறும் நம்ம தோலுக்கு அழகுக்கு தவிர மத்த நம்மளோட வேரியஸ் நம்ம பாடியில இருக்கிற முக்கியமான ஆர்கன்ஸ், எலும்பு, தசைக்கு இது எல்லாத்துக்குமே கொலாஜன் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. முட்டிக்கு நம்ம வயசு அதிகரிக்க நிறைய பேர் முட்டி வலி இந்த மாதிரி நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஸோ கொலாஜன் வந்து ரொம்பவே அவசியம். இந்த கொலாஜன் வந்து நான் கண்டிப்பா மத்த வீடியோல நிறைய டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கவர் பண்றேன். மேபி ஃபியூச்சர்ல வந்து சப்ளிமெண்ட் பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நேச்சுரல் சோர்ஸ்ல இருக்கிற கொலாஜன் வேற எங்கெங்க உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்றேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு பதிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தென் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பை ஃப்ரம் லவா.